வணக்கம் மக்களே, ஜிகே டாக்ஸ்க்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பெண் தெய்வங்கள் அனைத்துமே மிக சக்தி வாய்ந்த தெய்வம் தான். இதில் குறிப்பிடத்தக்க தெய்வமாக மகா சக்தியாக போற்றப்படுபவள் நம்ம வராகி மாதா. கேட்டவரம் தருபவள், பக்தர்களின் குறைகளை உடனே தீர்ப்பவள், பில்லி சூனியம் கந்திருஷ்டி முதலான தீய சக்திகளை நெருங்க விடாமல் விரட்டி அடிப்பவள் நம்ம வராகி மாதா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் நம் வராகி தாயை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வராகி அம்மன் தோன்றிய வரலாறு, வராகி அம்மனை எப்படி கும்பிடுவது, எப்போ கும்பிடுவது, வராகி அம்மனுக்கு பிடித்த பொருட்கள் என்ன, வராகி அம்மனோட ஸ்லோகம் என்னென்னன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வராகி அம்மனோட அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். நீங்கள் வராகி அம்மனை பற்றி முழுமையாகவும் தெரிஞ்சுக்க முடியும். பெண் தெய்வ வழிபாடு என்பது நம்ம காலமாகவே வழிபட்டுக்கிட்டு தான் வரும். அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு என்பது பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்பட்டு நம்ம சக்தி தேவியை அதிகமாக வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதில் காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி, துர்க்கை அம்மன் சொல்லி நிறைய பெண் தெய்வங்களை நம்ம கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறெல்லாம் ராகு காலத்தில் போயிட்டு துர்க்கைக்கு விளக்கேற்றுவோம். இந்த வழிபாடெல்லாம் நம்ம காலமாகவே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். குறிப்பாக இப்போ தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறாங்க. தமிழர்களின் பரம ரகசிய வழிபாடுகளில் முக்கியமானதும் முதன்மையாக இருப்பதும் வராகி அம்மன் வழிபாடு. இவள் அம்பிகையின் முக்கிய மந்திரியாகவும் படை தளபதியாகவும் விளங்குகிறாள். இவளுக்கு 3 கண்கள் உண்டு. இது சிவனின் அம்சமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் வராகம் எனப்படும் பன்றியின் அம்சமாகவும் விளங்குகிறார். இவள் வராக அவதாரம் எடுத்தது நம்ம விஷ்ணு. அப்போ விஷ்ணுவோட அருளும் வராகி மாதாவுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் இவள் சிவன், ஹரி, சக்தி என 3 அம்சங்களையும் கொண்டவளாக விளங்குகிறாள் நம்ம வராகி அம்மா. எதையும் அடக்க வல்லவள், சப்த கன்னிகைகளில் பெரிதும் வேறுபட்டவள், மிருக பலமும் தேவகுணமும் கொண்ட இவள் பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள், பிரளயத்தில் இருந்து உலகை மீட்டவளாக சொல்லப்படுகின்றாள். கூப்பிட்ட குரலுக்கு வருபவள். சப்த கன்னியர்கள் 7வரில் 5ஆமாக இருப்பவள் நம்ம பஞ்சமி தாய் வராகி அம்மா. பிறந்த கதையை பார்க்கலாம். இந்து மத புராணங்கள்ல படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியோட ஒரு அம்சமாகவே திகழ்கிறாள். துர்க்கை இரத்த பீஜன் என்ற அரக்கன் கூட போரிட்டுக்கிட்டு இருக்க போதான் தன்னுடைய மகா சக்திகளை எல்லாம் ஒன்று திரட்டி சப்த கன்னிகள், அந்த 7 கன்னிமார்களை உருவாக்குனாங்க. சப்த கன்னிகள் யாரு? சப்த கன்னிகள் அம்பிகையிடமிருந்து தோன்றிய நித்திய கன்னிகள் தான் சப்த கன்னியர் என்று நம்ம சொல்றோம். சப்த என்றால் 7 என்று அர்த்தம். அந்த 7 கன்னியர்கள் யார் யாருன்னா பிரம்மகி, மகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி. இந்த 7 பேர் தான் சப்த கன்னியர்கள். இந்த சப்த கன்னியர்கள் எல்லா கோவில்லையும் கன்னி மூலையில் இந்த சப்த கன்னியர்களை நம்ம பார்த்துருப்போம். முக்கியமாக எல்லா சிவாலயங்களிலுமே சப்த கன்னியர்களோட சிலை இருக்கும். அதுவும் சப்த கன்னியர்களோட சிலை கன்னி மூலையில் இருக்கும். தன்னிடம் உள்ள மகா சக்திகளை 7 பாகங்களாக பிரித்து 7 சப்த கன்னியர்களை தோற்றுவித்து அவர்களை இரத்த பீஜனுடன் போர் செய்ய அனுப்புனாங்க. இதுதான் புராண வரலாறு நம்மளுக்கு சொல்லுது. வராகி அம்மனை லக்ஷ்மியின் வடிவமாகவும் குறிப்பிடுகிறார்கள். அது எப்படின்னா, திருமால் வராக அவதாரம் எடுத்த பொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லக்ஷ்மி தாயார் எடுத்த அவதாரம் தான் வராகி அம்மன் சொல்லி அதுவும் ஒரு வரலாறு இருக்குது. வராகி அம்மனுக்கு காட்டு பன்றியின் தலையும் மனித உடலும் கொண்ட பெண் வடிவமாக திகழ்கிறார். இவர் ஒரு பெண் தெய்வமாவார். இவருக்கு 3 கண்கள் உண்டு. இவருக்கு 8 திருக்கரங்கள் உண்டு. 8 திருக்கரத்திலையும் ஒவ்வொரு ஆயுதம் வச்சிருக்காங்க.
அது என்னென்னு பார்க்கலாம். ஒரு கரத்தில் ஏற்கலப்பை, ஒரு கையில் சூலம், இன்னொரு கையில் ஸ்ரீசக்கரம், இன்னொரு கையில் கதாயுதம், ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம் மற்றும் 2 கரங்களில் அபய மற்றும் வரத முத்திரைகளோடு திகழ்கிறார் வராகியம்மன். ராஜராஜ சோழன், அதாவது பொன்னியின் செல்வன் சோழ வம்சத்துக்கேவும் இஷ்ட தெய்வம் வராகியம்மன் தான். இஷ்ட தெய்வம் மட்டும் இல்லை, வராகியம்மன் அவங்க வெற்றி தெய்வமாகவே பார்க்குறாங்க. வராகியம்மனை வழிபட்டுட்டு தான் அடுத்து எந்த வேலையுமேவும் செய்வாங்க. நம்ம முழு முதற் கடவுளான விநாயக பெருமானை தொழுதுட்டு தான் அடுத்த எந்த வேலையுமே செய்வோம். ஆனால் சோழ பரம்பரையில் உள்ளவங்க எல்லாருமே வராகியம்மனுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறாங்க. இப்போவுமே தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சிவனுக்கு பெருவுடையாருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் முதலாக வராகியம்மனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து முடிச்சதுக்கப்புறம் தான் உள்ள பெருவுடையாருக்கும் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. ராஜராஜ சோழன் தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டணம் முடிவெடுத்த போது வராகியம்மன் தான் அவரோட கனவுல தோன்றி இந்த கோயிலை எங்கே கட்டலான்ற இடத்த செலக்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. அதன்படியே தஞ்சை பெருவுடையார் கோயிலை ராஜராஜ சோழன் வராகியம்மன் காட்டின இடத்துல தான் கட்டியிருக்காரு. அதனால தான் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் வராகியம்மனுக்கும் தனி சன்னதி அமைச்சிருக்காங்க. வராகியம்மனுக்கு தனியாக சன்னதி நிறைய இடத்துல கிடையாது. காசியில், ஒடிசாவில், அப்புறம் நம்ம தஞ்சையில், இந்த 3 இடத்துல தான் தனியாக வராகியம்மனுக்கு கோவில் கட்டி வழிபட்டு வந்தாங்க. இப்போதான் இந்த காலத்தில் தான் வராகியம்மனுக்கு தனியாக நிறைய கோயில்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. காசியில் உள்ள வராகியம்மன் கோவிலை டைரெக்டாக நம்ம நேரடியாக அப்படியே பார்க்க முடியாது. அங்கே சின்ன சின்ன ஜன்னல் மாதிரி அந்த சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும். அது வழியாக தான் நம்ம வராகியம்மனை வழிபட முடியும். அப்புறம் ஒடிஷாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாராகி தேவலா என்ற கோவில் இருக்குது. அங்கே வராகியம்மனை வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டலாம் வராகியம்மனை பாராகின்ற பெயரில் தான் அழைக்கிறாங்க. ஒடிசாவில் உள்ள அந்த கோவில் கலிங்கத்து மன்னர்களால் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில். வராகியம்மனோட ஸ்துதியை பற்றி இதில் பார்க்கலாம். ஓம் குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வராகி நமஸ்துதே அஷ்டலக்ஷ்மி சுரூபிணி அஷ்டதாரித்ரிய நாசினி இஷ்டகாம பிரதாயினி வராகி நமோஸ்துதே. வராகி மாதாவோட மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் வாம் வராகி நம, ஓம் விரும் ஷாம் வராகி கன்யகாயை நம. இது மந்திரம். அடுத்து காயத்ரி மந்திரம் என்னன்னு பார்க்கலாம். ஓம் ஷியாமலாயை வித்மகே கலஹஸ்தாயை தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத். வாராகி அம்மனை எந்தெந்த நாளில் வழிபட்டால் என்னென்ன சக்தியை பெறலாம், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ராஜராஜேஸ்வரி அம்மனின் படைத்தலைவியாகவும் பத்மாவதி தாயாரின் காவல் தெய்வமாகவும் சப்த கன்னியர்களில் 5ஆவதாக திகழும் வராகி அம்மனை எந்தெந்த நாளில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபட்டால் நமக்கு உள்ள நோய்கள் எல்லாம் தீரும். திங்கட்கிழமைகளில் வழிபட்டால் நம்மளோட மனநல சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும், டிப்ரெஷனோ இல்லை தேவையில்லாமல் எதையாவது யோசித்து நம்ம நைட்டெல்லாம் தூங்காமல் இருப்போம், இந்த மாதிரி மனநலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் திங்கட்கிழமைகளில் வராகி அம்மனை வழிபட்டால் அது தீர்ந்துவிடும். வீடு நிலம் பிரச்சனைகள், அதாவது டாக்குமெண்ட்டோ இல்லை சொந்த கூட பிறந்தவங்களோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தால், வீடு நிலம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தால் செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். கடன் தொல்லைகள்லாம் தீரணும்னா புதன்கிழமை நம்ம வராகி அம்மனை வழிபடணும். குழந்தை பாக்கியம் வேணும்னா வியாழக்கிழமைகளில் நம்ம வராகி அம்மனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். வெள்ளிக்கிழமையில் வராகி அம்மனை வழிபட்டோம்னா நம்ம நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும். சனிக்கிழமை வழிபட்டால் இழந்த செல்வம் எல்லாம் திரும்ப வரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகளில்
வராகியம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும், கேட்ட வரம் தருவாள் நம்ம வராகியம்மன். நவராத்திரி வரும் இல்லையா, புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரியில் 5வது நாள் வராகியம்மனுக்குரிய நாள். அந்த தினத்தில் வராகியம்மனை வழிபட்டால் மிக சிறப்பான பலன்களை நம்ம பெறலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதம் வருகின்ற அஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை திதிகளில் வராகியம்மனை வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இப்போ உங்களுக்கு வராகியம்மனை பற்றி முழு டீட்டெயிலும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் எந்தெந்த நாளில் எப்படியெல்லாம் பூஜை செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.